கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராகவே இருக்கிறார். நான் உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று ஆண்டவர் வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா? ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா? அதாவது ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்காக தேவைப்படுகிற அனைத்து நன்மைகளையும் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணுகிறவராகவே இருக்கிறார். அதான் 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை யார் நேசிக்கிறாங்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் நேசித்து அன்பு காட்டுகிறார்களோ அவர்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறார். அதாவது நாம் இயேசுவை அறிகிறோம், அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம், அதாவது பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறோம், பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் வருகிறோம். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற காண்கிற எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த நேசம், இந்த அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமானது. இப்படி யார் உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நேசிக்கிறாங்களோ, அவரிடத்தில் அன்பு காட்டுகிறார்களோ அவர்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறார். எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த உலகத்திலே வாழும்போது நமக்கு தேவைப்படுகிற நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதாவது ஆயத்தம் பண்ணி நமக்காக அவர் முன்கூட்டியே ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு என்ன குழப்பம்னா, நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேனே, உலகத்தில் வாழுகிறேனே, எனக்கு என்ன இருக்கிறது? நான் எதிர்காலத்திற்காக என்ன செய்வேன்? நாளைய தினம் எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு நல்ல படிப்பு இல்லையே, படித்த பிறகு வேலை கிடைக்கவில்லையே, வேலையும் எனக்கு நிரந்தரமானதா இல்லையே, நான் எதிர்பார்க்கிற வருமானம் எனக்கு வரவில்லையே, எனக்கு எப்படி திருமணம் நடக்கும்? நான் எப்படி வீடு கட்டுவேன்? என்று அநேகர் சிந்தித்து 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 அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். கவலைப்பட்டு ஒடுங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எலிசா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர் ஒரு சூனேம் கிராமம் என்கிற ஒரு இடத்திற்கு, அதாவது குறிப்பாய் ஒரு ஊருக்கு அவர் ஊழியத்திற்கு போகிறார். அந்த வழியாக
அந்த கிராமத்திலே கனம் பொருந்திய ஸ்திரீ வருந்தி கூப்பிட்டு உணவு கொடுக்கிறாள். உணவு கொடுத்தது மட்டுமல்ல, அவள் யோசிக்கிறாள், இந்த தேவ மனிதன் இந்த ஊருக்கு அடிக்கடி ஊழியத்துக்கு வருகிறாரே, நம்முடைய வீட்டின் மாடியிலே மெத்தையின் மேலே ஒரு அறையை கட்டினால் அவர் இங்கே வந்து தங்கி ஊழியம் செய்வாரே என்று நினைத்து அதை தன் புருஷனிடத்திலும் சொல்லி சம்மதம் வாங்கி அப்படியே அந்த வீட்டின் மாடியிலே அறை கட்டப்படுகிறது. அந்த இடத்திற்கு அவர் ஊழித்து வரும்போதெல்லாம் அந்த வீட்டின் மாடியில் தங்கி இளைப்பாரி புசித்து அவர் கடந்து செல்வதை பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய மனிதனுக்காக அங்கே எல்லாமே ஆயத்தமாக இருந்தது, எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரிப்பதற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக அந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கான வீடு, அந்த இடம், அந்த அறை முன்கூட்டியே ஆயத்தமாக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, தேவன் எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நாம் எப்படி அறிய முடியும்? அதான் 10வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலேயே வெளிப்படுத்தினார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இதுதான் உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட நன்மை என்று சொல்லி தேவன் முன்கூட்டியே அதை நமக்கு காண்பிக்கிறார். அதாவது பாருங்க, ஆண்டவர் என்னை ஊழியத்திற்காக முன்குறித்து அழைத்த பொழுது ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்து அடியேன் செய்ய வேண்டிய செய்யப்போகிற ஊழியங்களை முன்கூட்டியே தேவன் எனக்கு காண்பித்தார், முன்கூட்டியே காண்பித்து கொடுத்தார். ஏன் காண்பித்து கொடுத்தார் என்றால், அவர் முன்கூட்டியே ஊழியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். குறிப்பாக ஆண்டவர் என்னை குமரி மாவட்டத்திற்கு ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது எனக்கு இந்த மாவட்டத்திலே வந்து ஊழியம் செய்வதற்கு சற்றும் விருப்பமில்லை. ஏனென்று சொன்னால், கர்த்தரை அறிந்திருக்கிற மாவட்டம், சுவிசேஷம் அதிகமாய் பிரசங்கித்திருக்கிற மாவட்டம், வேதத்தின் மகத்துவங்களை அநேகர் அறிந்திருக்கிற மாவட்டம். இந்த மாவட்டத்திலே வந்து நான் என்ன ஊழியம் செய்வது என்று எனக்குள்ளே ஒரே குழப்பம், கலக்கம். தேவ சமூகத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் தெளிவாய் பேசினார். நான் அனுப்புகிற இந்த மாவட்டத்திற்கு தான், உன் சொந்த மாவட்டத்திற்கு, சொந்த கிராமத்திற்கு நீ போய் ஊழியத்தை செய்யணும். ஆனால் இந்த மாவட்டத்தில் உன்னை நேசிப்பதற்கு, உனக்கு நான் கொடுக்கிற ஊழியத்தை நேசிப்பதற்கு ஒரு பெருங்கூட்ட மக்களை நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். நீ அதனால் பயப்படாதே என்று ஆண்டவர் தெளிவாய் பேசினார். அன்றைக்கு ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை இன்றைக்கு என்னால் மறக்கவே முடியாது. இந்த நாட்களில் பாருங்கள், அதை அடியனுடைய கண்கள் பார்க்கிறது. தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகள் தான் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அப்படியாக ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த பூமியில் நாம் 70 அல்லது 80 வருடம் வாழப்போகிறோம். நம்முடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நாம் வாழப்போகிற நாட்களில் நமக்கு தேவையான நன்மைகள், நாம் அவருக்காய் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் முன்குறித்து விட்டார். எல்லாவற்றையும் தேவன் முன்குறித்து விட்டார். அதாவது மோசேயை பாருங்கள், எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிற மக்களை மீட்டுக்கொள்வதற்கு மோசே கர்த்தர் அனுப்பினார். ஆனால் முன்பாகவே தேவன் முன்குறித்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்படுவார்கள், அவர்களை மீட்பதற்கென்று ஒரு மீட்பின் ஒரு தலைவன் தேவை என்பதை அறிந்து மோசே பிறந்த நாட்களில் ஆண் பிள்ளைகளை எல்லாவற்றையும் கொலை செய்வதற்கு ராஜா கட்டளையிட்டும், குறிப்பாய் நதியிலே ஆண் பிள்ளைகளை எல்லாம் தூக்கி தண்ணீரில் போட சொல்லியும், அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண் பிள்ளைகளெல்லாம் கொலை செய்யப்பட்டும் மோசே பாதுகாக்கப்படுகிறார். நாணல் பெட்டியிலே வைத்து
அந்த நதியிலே விடப்பட்ட மோசேக்கு பார்வோனுடைய மகள் கண்களிலே தேவன் தயவை கொடுத்து, பாருங்கள் எப்படி ஆண்டவர் வளர்க்கிறார். அந்த பிள்ளையை எடுத்து பிள்ளைக்கு வளர்ப்பதற்கு ஒரு தாய் வேண்டும் என்று சொன்ன பொழுது சொந்த தாயை வந்து அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து உணவு கொடுத்து வளர்த்தாள். அதற்கு கூலியை ராஜாவுடைய மகள் கொடுத்தாள். எப்படியா தேவன் முன் குறித்தார் பாருங்கள். அதில் குறிப்பாக எல்லா பிள்ளைகளையும் கொல்லுவதற்கு ராஜா கட்டளையிட்டும் அதற்கான சூழ்நிலை அப்படி அங்கு உருவாக்கப்பட்டும் மோசே மட்டும் அந்த நாட்களில் பாதுகாக்கப்படுகிறார். ஏன்? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தளத்தில் விடுதலையாக்குவதற்கு தேவன் முன்குறித்து ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். அதனால்தான் தேவன் அந்த மோசையை எந்த சத்துருக்கு ஒப்பு கொடுக்காதபடி பாதுகாத்து வந்தார். தேவ பிள்ளைகளே, நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது தேவன் எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு சவுல் இஸ்ரவேல் ராஜாவாக இருந்து அவன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது ஒரு தாவீதை தேவன் அப்படி அபிஷேகம் பண்ணும்படிக்கு சாமுவேலை அனுப்பி அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதை முன்குறித்தார். தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எப்படி? அதாவது சவுல் விழுந்து போனால் சவுலுக்கு பதிலாய் ஒரு மனிதன் தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். அவனை காட்டிலும் உத்தமமான ஒரு மனிதனைத்தான் அந்த பணியிலே கொண்டு அமர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்கூட்டி அவனை ஆயத்தம் பண்ணி அவனை அழைத்து வர சொல்லி அபிஷேகம் பண்ணுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எல்லாமே உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எதிர்காலத்தை குறித்து பயந்திருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, அருமையான குடும்பத்தினரே, பயப்படாதீங்க. உங்களுக்காக இந்த பூமியிலே வாழும் பொழுது நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை, நீங்கள் அதை அனுபவித்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்த நன்மைகளை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் அப்படி தேவன் ஆயத்தம் பண்ணி வைக்க வேண்டும் என்றாலும், அந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னாலும், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதார நேசியுங்கள். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அதாவது அவரை நேசிக்கிறவர்களுக்கு, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் அந்த 9 வசனம் சொல்லுகிறது. அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம். ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு நமக்கு தேவையானால் காண்பித்து கொடுக்கிறார். எப்படி காண்பித்து கொடுக்கிறார்? 17 வயதில், அதாவது யோசேப்புக்கு ஆண்டவர் காண்பிச்சார்ல, எதிர்காலத்தில் உன் குடும்பமே உன்னை வணங்கும் என்று சொல்லி பாருங்க. அதாவது நாளைய தினத்தில் நடக்கப் போகிறதை, தேவன் செய்ய போகிறதை முன்கூட்டியே காண்பிக்கிறார். அதே போல் உங்களுக்கு காண்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிற ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க நன்மையை வெளிப்படுத்தி காண்பித்து அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பிரயாணப்படுவதற்கு, அதை நோக்கி செல்வதற்கான வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறந்து தருவார். பயப்படாதீங்க. ஒன்றுக்குமே நீங்கள் பயப்படாதீங்க. எல்லாமே தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும் பொழுது, அதற்கு முன்பாக யோவான் இந்த உலகத்திலே பிறந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வருவதற்கு முன்பாகவே எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்று சொல்லி அந்த காரியத்தை வெளிப்படுத்தி சொன்னதை பார்க்கிறோம். நாம் தேவ பிள்ளைகளை எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார். பயப்படாதீங்க, கலங்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்காக எல்லாம் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை ஆண்டவரே ஆவியானவர் மூலமாய் அதை எல்லாவற்றையும் நீர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறீர். இந்த நாளிலே எதிர்காலத்தை குறித்து பயந்து கலக்கத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். யார் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையிட்டு நிற்கிறார்களோ அவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அனைத்து நன்மைகளையும் முன்கூட்டியே தேவன் காண்பித்து, இது உனக்காக, உன் எதிர்காலத்திற்காக, உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக நான் ஒழுங்கு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம்
ஆசீர்வாதங்கள் என்பதை காண்பித்து அவர்களை விசுவாசத்திலே பலப்படுத்தி தேவனே அவர்களை நேர் உன்னதமான நிலைக்கு கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் மாறட்டும். மெய்யாகவே ஆண்டவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறவர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் புரிந்து உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாரும். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.